அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல Eclipse IDE வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நாம வந்து பாத்தீங்கன்னா STS வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ STS வந்து இப்போ புது வெர்ஷன் இன்கேஸ் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா சும்மா STS ஃபார் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே நீங்க வந்து விண்டோஸோ இல்லை உங்களுக்கு வந்து மேக்கா இருந்தா இல்லை லினக்ஸ் மிஷினா இருந்தா அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு zip ஃபைலா டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த zip ஃபைலை வந்து நீங்க அன்சிப் பண்ணி டைரக்டா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான் எக்லிப்ஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் டைரெக்டாக வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து எதுக்காக நீங்கள் வந்து ஜாவா டெவலப்பராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா, ஸோ அதனால நீங்கள் Eclipse IDE ஃபார் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் C++னா நீங்கள் அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ப்ரோக்ராமிங் ஃபுல்லாகவே ஜாவால தான் பண்ண போகிறேன். அதனால வந்துட்டு நான் ஜாவாவை கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குது இல்லைங்களா? ஸோ அதை அக்செப்ட் நவ் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் நவ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனது class is a any name within that you need to add. Okay, so now let us right click and create. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நீங்கள் லான்ச் கொடுத்துடலாம். ஸோ லான்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் வந்து Eclipse IDE வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டவுன்லோட்ஸில் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கிளிக் பண்ணும்போது இதை நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த Eclipse IDEக்கு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஐடியை வந்து டைரெக்டாகவே நாம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ்க்கான ஒரு பாத் வந்து அது கேட்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ நீங்கள் அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து லான்ச் கொடுத்துடலாம். ஸோ லான்ச் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா Eclipse IDE வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து STSும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ STS வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்காகவே டிசைன் பண்ணது அப்படின்றதுனால அது வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து STS வந்து உங்களுக்கு தரும். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். அதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ இப்போ நம்ம ஐடி வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ் வந்து இங்கே எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பிளக்இன் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இருக்கிற ப்ராஜெக்டை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நாம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.